தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். அதனால அவனுடைய குணத்துக்கு கடவுள் நல்லபடியாக வச்சிருக்காரு. இன்னும் மென்மேலும் நல்லா வச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், அந்த பிக் பாஸ்ல வந்து எல்லாருமே அவர் வந்து ரொம்ப எல்லார்கிட்டயும் தன்னை வந்து ஒரு நல்லவனா காமிச்சுக்கணும், ஒரு குட் புக்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து காத்திட்டே இருக்காரு. அதாவது ஒரு தரம் இங்கே வந்து சிவாச்சாரியர்லாம் வந்திருந்தாங்க. வெளியூர்லேருந்து வந்து சிவ வாக்கியங்கள் வாசிக்க வந்திருந்தாங்க. நாங்கள் தான் மடப்பள்ளியில் செய்கிறவங்க. தயிர் சாதம் மட்டும் செஞ்சு வச்சுருந்தாங்க. வந்து பார்த்துட்டு யாருக்கிட்டையுமே சொல்லலை. 25 பேருக்கு போய் ஹோட்டலில் போய் டிஃபனு தண்ணி கொண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, நான் கொடுத்தேன்னு யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லி, அவன் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்றைக்குமே நினைக்கிறவன். முதியோர் இல்லத்துக்கு செஞ்சாலும் சரி, வேறு யாருக்கு செஞ்சாலும் சரி, தன்னுடைய பேரே வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். இப்போ கூட அந்த கோயிலில் வேலு அந்த டைல்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். எதுலேயுமே எங்கள் பேர் வரக்கூடாது அவன் சொல்லிட்டான். அவங்க எவ்வளோ கேட்டாங்க, எங்க ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தா கூட பேர் போடுறாங்க, நீங்கள் இவ்வளோ செஞ்சுட்டு பேர் இல்லை, ஏன் பேர் வேண்டாம், நம்ம சாமிக்காக செய்கிறோம், சாமிக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டான்.